Hi friends, welcome and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான எக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது பேர் வந்து கலக்கி முட்டை. இது வந்து சவுத் இந்தியன் ஃபேமஸ் டிஷ். சரி வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். இந்த கலக்கி முட்டையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம இந்த தவால போடுறதுல இந்த தவா அந்த ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமா இருக்கணும். அப்பதான் அது நல்லா நமக்கு மடிச்சு போடுறதுல அது ஈஸியா வரும். இது வந்து எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா நம்ம யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கு, காரக்குழம்பு ஊற்றியோ, சாம்பார் எதுக்குனாலும் நம்ம சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம செய்யறத பார்க்கலாம். நம்ம இப்போ 2 முட்டை எடுத்திருக்கோம். ரெண்டுத்தையும் நம்ம உடைச்சு ஒரு பவுல்ல ஊத்திடலாம். இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ தவாவை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா வந்து ஹீட் ஆயிருக்கு கடாய், தவா மேலே புகை வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலக்கி வச்சிருக்க முட்டையை நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி சுற்றி மடிச்சு விட்டுட்டே வாங்க. அது நல்லா புஃப்னு வரும். அவ்வளோதான், இந்த கலக்கி முட்டை தயாராகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து நல்லா வெந்திருக்கும். சுவையான கலக்கி முட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு பேலியோ ஐட்டமும் கூட. ஸோ இதை வந்து 1 டைம் மீலாகவும் எடுத்துக்கலாம் பேலியோ ஃபாலோ பண்ணுறவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.